அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இன்னைக்கு உலகத்தில் வாழக்கூடிய இந்த நேரத்தில் அதிகமான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த கஷ்டங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு மருந்து கிடைக்குமா அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே தூங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கான மருந்தையும் சொல்லி இருக்கிறார்கள். அது என்ன மருந்து என்பதை இந்த வீடியோவிலே இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். அபுதாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1319வது ஹதீஸாகவும், அஹமத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 23299வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் கஷ்டத்தை ஏற்படுத்தினால் தொழுகையின் பக்கம் விரைவார்கள். அருமை சகோதர சகோதரிகளே, தொழுகையின் பக்கம் விரைகின்றார்கள் என்றால் இதை நாம் ஏதோ ஒரு அமல் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அருமை சகோதர சகோதரிகளே, தொழுகையிலே இருக்கக்கூடிய உலக ரீதியான நன்மைகளை நாம் அறிந்தால் நாம் நிச்சயமாக ஒவ்வொரு வக்தையும் தவறாமல் தொழக்கூடிய மக்களாக இருப்போம். ஆம், தொழுகை அக்குப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சை இருக்கின்றது. அது இந்த தொழுகையில் பல இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. ருக்கு செய்தால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை இந்த தொழுகை கொடுக்கின்றது. அதே போல சஜிதா செய்வதால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகளை இந்த தொழுகை கொடுக்கின்றது. அதே போல நாம் நம்முடைய நெற்றியை பூமியில் வைக்கக்கூடிய அந்த தருணத்திலே நமக்கு உடல் ரீதியாக பல நன்மைகள் நம் உடலுக்கு ஏற்படுகிறது. அதே போல அத்தஹியாத் முறையில் அமரக்கூடியதும் ஒரு மருத்துவம்தான். இப்படியாக ஒவ்வொன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமினான முஸ்லிம்களுக்கு கட்டாய கடமையாகவும் இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு தொழுகையையும் அதனுடைய நேரத்தில் தவறாமல் தொழக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் வல்ல அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.